கருணையும் காருண்யமும் கலந்த என் இயேசுவே, கருணையும் காருண்யமும் கலந்த என் இயேசுவே, கரைகளை துடைப்பவரே, எம் தெய்வீக திருமுகமே, தண்ணீரும் திருரத்தமும் எம் மீது பாய்ச்சிடுமே, உம் குழந்தையாய் எந்நாளுமே வாழ்ந்திட தயை தாருமே. கருணையும் காருண்யமும் கலந்த என் இயேசுவே, கரைகளை துடைப்பவரே, எம் தெய்வீக திருமுகமே. அறிவென்பதே பாடங்களாய் என் இதயத்திலே புகட்டிடுமே. ஜூலை மாதம் 18ஆம் தேதி, பொதுக்காலம் 15ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனம் 10 முதல் அதிகாரம் 12 இறைவசனம் 14 வரை. அந்நாள்களில் மோசேயும் ஆரோனும் அருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டில் இருந்து போகவிடவில்லை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடு அற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டெரியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல். ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர்.
இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 1-8 வரை. அன்று ஒரு ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களின் இன வரலாற்றில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு பாஸ்கா கொண்டாட்டம். பாஸ்கா என்றால் கடத்தல் அல்லது கடந்து போகுதல் என்று பொருள். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியேறிய பொழுது நடந்த இந்நிகழ்வின் மூலம் அவர்கள் இருளிலிருந்து ஒளியை நோக்கி நகர்ந்தனர். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வை நோக்கி நடந்தனர். செத்த வாழ்க்கையிலிருந்து உயிரோட்டமான வாழ்விற்கு கடந்து வந்தனர். எனவேதான் இஸ்ரேல் மக்கள் இந்த நிகழ்வை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடினர். பாஸ்கா விழா எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பதை இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு மோசே வழியாக அறிவுறுத்தியதே முதல் வாசகம். 3 முக்கியமான செய்திகள் அங்கு குறிப்பிடப்படுகின்றன. முதலாவதாக, ஒரு ஆட்டுக்கிடாயானது கொல்லப்பட்டு அது ஒரு குடும்பமாக இணைந்து உண்ணப்பட வேண்டும். இதில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் சேர்த்து கொள்ளப்படலாம். இரண்டாவதாக, கொல்லப்பட்ட ஆட்டின் இரத்தம் வீட்டின் நிலைவாயிலில் பூசப்பட வேண்டும். மூன்றாவதாக, வழிப்பயணத்தில் இருப்பவர்கள் போல அவர்கள் அந்த உணவை உண்ண வேண்டும். இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. இந்த 3 செயல்பாடுகளும் நமக்கு ஆழமான செய்திகளை சொல்கின்றன. நம் வாழ்வும் விடுதலை வாழ்வாக, அதாவது இருளிலிருந்து ஒளியை நோக்கியும் தீமையிலிருந்து நன்மையை நோக்கியும் கிடைக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டுமெனில் மேற்கண்ட 3 பரிமாணங்களும் நம் வாழ்வில் இருப்பது அவசியமானது. முதலாவதாக, குழுவோடு இணைந்து வாழ்வில் பயணிப்பது. கிறிஸ்தவ மதம் அடிப்படையில் தனி மனித மீட்பை மட்டும் தேடக்கூடிய மதம் அல்ல. மாறாக குழு மற்றும் குடும்பத்தின் மத்தியில் இருந்து கொண்டு குழுவோடும் குடும்பத்தோடும் இணைந்து தன் விடுதலையை தேடுகின்ற மதம். துறவியாக மாறி தன் வாழ்வின் மகிழ்ச்சியையும் விடுதலையையும் தேட தீர்மானித்த ஒருவர் சில ஆண்டுகள் கழித்து திடீரென்று அனைத்தையும் விட்டுவிட்டு மனிதர்களோடு இணைந்து வாழ ஆரம்பித்தார். தான் அனுபவித்த உண்மைகளை மற்றவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். இது குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன பதில், ஒரு துறவி வெள்ளத்திலிருந்து தன்னுடைய போர்வையை மட்டும் மீட்க முயல்கின்றான். போதிப்பவனோ வெள்ளத்தில் தத்தளிக்கும் மற்றவர்களையும் காப்பாற்ற முயல்கின்றான். நான் என்னை மட்டும் மீட்கக்கூடிய சுயநலவாதியாக இருக்க விரும்பவில்லை, மற்றவர்களையும் காப்பாற்ற முயலக்கூடியவனாக இருக்க விரும்புகிறேன் என்று அவர் பதில் தந்தாராம். இரண்டாவதாக, இரத்தத்தால் கழுவப்படுதல். யூதர்களை பொறுத்த அளவில் இரத்தம் என்பது உயிருக்கு சமமானது.
குருதி உயிர் போன்றது என்றும் எல்லா உடலின் உயிரும் குருதியே என்று விவிலியம் கூறுகிறது. லேவியர் 17:14. இரத்தம் சிந்துதல் பாவ கழுவாயோடு தொடர்புடையது. நம் பாவங்கள் நம்மை முன்னே செல்ல விடாமல் நம்மை பின்னோக்கி இழுக்கின்றன என்பது நாம் அறிந்ததே. இறைவனின் செம்மறியாம் இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படுகின்ற பொழுது கடந்த காலத்தோடு நம்மை பிணைக்கின்ற எல்லா தளைகளும் அடிமைத்தனங்களும் அறுக்கப்பட்டு நாம் சுதந்திரமான மனிதர்களாக மாறுகின்றோம். முன்னோக்கி செல்வதற்கான வல்லமையை பெறுகின்றோம். மூன்றாவதாக, வாழ்வு என்பதே ஒரு பயணம்தான். இதை நினைவில் இருத்துபவர்கள் கடந்த காலத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர்காலத்தை மனக்கண் முன் கொண்டு வாழ்க்கை பயணத்தின் இனிமையை அனுபவிக்கிறார்கள். இந்த பயண மனநிலையை கொண்டிராதவர்களோ கடந்த காலத்தில் கட்டுண்டு வாழ்வை தொலைத்து நிற்கின்றனர். நிகழ்கால இன்பத்தில் சிக்கி வாழ்க்கை பாலத்தில் குடிசை போட்டு அமர்ந்து விடுகின்றனர். பயணத்திற்கு வழியாக இருக்க வேண்டிய வாழ்க்கை பாலம் நம் இல்லிடமாகவும் இருப்பிடமாகவும் மாறும்போதுதான் வாழ்வில் அத்தனை அவலங்களும் குடியேற ஆரம்பிக்கின்றன. பரிசேயரிடம் இருந்த பிரச்சனை ஒரு சில குறிப்பிட்ட மனநிலைகளுக்குள் சிக்கிக்கொண்டு அதற்குள்ளேயே குடித்தனம் நடத்தியதுதான். அவர்கள் சட்டத்தை பற்றிய குறுகிய தவறான புரிதலில் சிக்கிக்கொண்டது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இன்றைய நற்செய்தி அதற்கு ஒரு சிறு உதாரணமே. மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் ஒளியை நோக்கியும் விடுதலையை நோக்கியும் நாங்கள் பயணிக்கவும், அதில் வரும் தடைகளை தகர்க்க எங்களுக்கு எப்பொழுதுமே இறை துணை தயாராக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். ஒளியாக எழுந்து வா, எந்தன் இருளை நீக்க விரைந்து வா. ஒளியாக எழுந்து வா, எந்தன் இருளை நீக்க விரைந்து வா. ஆனந்த வாழ்வை அளிக்க வா, ஆனந்த வாழ்வை அளிக்க வா. என் நெஞ்சினில் ஒளியை ஏற்றவா. லலலா 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 வறியோர் வாழ்வில் வளம் பெறவும், உபாதையில் தவிப்போர் குணம் பெறவும். வறியோர் வாழ்வில் வளம் பெறவும், உபாதையில் தவிப்போர் குணம் பெறவும். உரிமைகள் வாழ்வில் கிடைக்கவும், உரிமைகள் வாழ்வில் கிடைக்கவும், உலகினில் நீதி செழிக்கவும். லலலா 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 லலலா
ஏற்றம் வாழ்வில் தினம் பெறவும் ஏமாற்றம் இன்றி நலம் பெறவும் ஏற்றம் வாழ்வில் தினம் பெறவும் ஏமாற்றம் இன்றி நலம் பெறவும் அன்பினை நெஞ்சினில் விதைக்கவும் அன்பினை நெஞ்சினில் விதைக்கவும் ஆனந்த வாழ்வு மலரவும் ஒளியாக எழுந்து வா எந்தன் இருளை நீக்க விரைந்து வா ஒளியாக எழுந்து வா எந்தன் இருளை நீக்க விரைந்து வா ஆனந்த வாழ்வை அளிக்க வா ஆனந்த வாழ்வை அளிக்க வா என் நெஞ்சினில் ஒளியை ஏற்றவா லலலா 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 லலலா